ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக அழகாக எப்படி நம்ம மாலை சுற்றுறதுனா வீடியோ பார்க்க போகிறோம். அதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு. நான் பூ எடுத்துக்கிட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் விட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் லெஃப்ட் ஹேண்டில். இப்போ ரைட் ஹேண்டில் வந்து நூலை நல்லா இழுத்து விட்டுட்டு, இப்போ நார்மலாக எப்படி நம்ம பூ தொடுக்கிறதுக்கு நாட் போடுவோமோ அதே போல் வந்துட்டு 2 பூ வச்சுட்டு இப்படி நாட் போட்டுக்கலாம். நல்லா நாட் போட்டு அந்த பூ வந்து நம்ம தலைகீழ திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை வந்து ஆள்காட்டி விரலில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். சுண்டு விரல் பக்கம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டா தான் லூஸ் வராது. லூஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பூ வந்து உதிரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பூ வந்து எடுத்து நல்லா நம்ம ஆள்காட்டி விரல் வச்சுருக்க நூல் பக்கத்தில் அந்த காம்பை வச்சு நல்லா போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து வராத மாதிரியோ ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு டைமுக்கு நீங்கள் 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். ஆனால் இதில் என்ன பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா, நம்ம வந்து நூலை வந்து லூஸ் விட்டுறவே கூடாது. நமக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம பிடிச்சிட்டு நூல் சுற்றிக்கிட்டே வரணும் பூ வச்சு. அதே போல் நம்ம மாலை சுற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ என்ன அளவுக்கு வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சுட்டு போகிறோன்னா நான் எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க. இதுலேயே நம்ம பார்த்து குட்டி குட்டி ரோஸ் கலர் போட்டு கட்டுறதுனா கூட கட்டிக்கலாம். மாலை சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு முடி ஷார்ட்டாக இருக்கனால நான் வந்து ஒரு 3/4 முழம் அளவுக்கு வந்து நான் மாலை சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு 2, 3 நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு கூட ஒரு பூ வச்சு நம்ம நாட் போட்டோம்னா நல்லா டைட்டாக நிற்கும். இது அடுத்த மெத்தேட். நான் பூ கட்டுறதே பார்த்திங்க அப்படின்னா நெருக்கமாக தான் கட்டுவேன். உங்களுக்கே தெரியும், நான் ஆர்டர் எடுத்து பூ கட்டி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாவோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ பூ கட்ட பிடிக்காது. நான் எப்பவுமே நல்லா டைட்டாக நெருக்கமாக தான் வச்சு கட்டுவேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் தான். நான் இந்த மாதிரி தான் வந்து பூ கட்டுவேன். நூலை நல்லா நம்ம வந்து கண்டோட வெட்ட அந்த பக்கம் விட்டுட்டு கொஞ்சம் நூல் வந்து ஆள்காட்டி விரல் பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நம்ம 2 நாட் போடணும். நான் ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நான் நாட் வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் போடுவேன். நம்ம இப்படி கட்டினாலுமே நாங்கள் வைக்கிற பூவெல்லாமே வந்து எல்லாருமே கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ டைட்டாக கட்டுறீங்க குண்டு மல்லிகவே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தான் நாட் போடுவேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே நான் கட்டுற பூ வந்து பிடிக்கும். அதே போல் தான் நமக்கும் சுற்றி இருக்கவங்களாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் வேணும் இப்போ இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் பூ வாங்கி கொடுத்தா கூட நான் கட்டி கொடுத்துருவேன். இல்லை நீங்களே பூ வாங்கி கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா கூட என்ன அளவு என்னன்னு சொல்லிட்டீங்க, அன்னைக்கு பூவோட ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் கட்டி கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் வந்து என்கிட்ட கட்டி பூ வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பரை இதில் நான் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பான்சிபிள் பண்ணி நான் உங்களுக்கு என்ன எவ்வளோ வேணும் எந்த ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு தான் பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணேன்.